Welcome. Shalom. Thank you for joining us. I want you to stay tuned today completely because this is one of the biggest sermons I've ever brought here. I'm blessed to bring this here. I'm blessed to preach the truth. That's very important. It is not just a misinterpretation. It's not just reading few books and coming here. It's completely from the Lord. So I want you to hear it. This subject has misled us for so many years. Today we'll find the truth. Today we'll investigate through the verses and we will travel by the truth. I want you to stay tuned, listen, practice and get the benefits. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 58 3 முதல் 9. ஐசாயா சாப்டர் 58 3 to 9. ஏசாயா 58 3 முதல் 9 வாசிக்க கேட்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாது இருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி விடுவாய். Amen. Read from 6 to 8 1 second. 6 இருந்து 8 கொஞ்சம் திரும்ப வாசி. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இருக்கிறது அல்லவோ உகந்த உபவாசம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். Is this not the fast that I have chosen, to loose the bonds of the wickedness, to undo the heavy burdens, to let the oppressed go free, and that you break every yoke? Is it not to share your bread with the hungry, and that you bring to your house the poor who are cast out? When you see the naked, that you cover him, and not hide yourself from your flesh? Then your light shall break forth like the morning, your healing shall spring forth speedily, and your righteousness shall go before you. The glory of the Lord shall be your rear guard. இன்றைய செய்தியின் தலைப்பு ரியல் ஃபாஸ்டிங், உண்மையான உபவாசம். ரியல் ஃபாஸ்டிங், உண்மையான உபவாசம். தி OG ஃபாஸ்டிங், தி ஒரிஜினல் ஃபாஸ்டிங், உண்மையான உபவாசம். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மிகப்பெரிய காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதனை சரியாக பயன்படுத்தவும் பலனடையவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி let me make it very clear, it is not my intention to hurt anyone. My intention and my mission is to speak the truth. That's it. I am not here to point out this pastor is wrong, that prophet is wrong. That is not my job. You fight within yourselves. I am not here for the fight. I am here to tell the truth so that the truth shall set the people free. That's it. நான் இங்கே யாரையும் குற்றப்படுத்த வரவில்லை. நீங்கள் செய்தது, நீ இந்த பாஸ்டர் செய்த தவறு, அந்த பாஸ்டர் செய்த தவறு, இந்த சர்ச்சுக்கு போகாதீங்க,
இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளுக்கு நான் இங்கு வரவில்லை. நான் சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தட் இஸ் மை ஒன்லி ஜாப். அதனால பேச போற சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்ஷான சப்ஜெக்ட். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு மனுஷர்களா நம்ம தவறு செய்திருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆமேன். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 17-18 வருஷமா தவறு செய்திருக்கிறோம். வேதத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் எவரோ ஒருவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு அதுதான் சத்தியம் என்று கடைபிடிப்பது மிகவும் தவறு. தேவனை நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக உணர்ந்து உண்மையை கண்டுபிடிப்பதே சத்தியம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவனவன் சிலுவையை சுமந்து கொண்டு வா. உன் கஷ்டத்தில் நீ தேவனை யார் என்று தெரிந்து கொண்டு ருசித்து அப்படி நீங்க வரும்பொழுதுதான் தேவனுடைய ரட்சிப்பு உங்களை வந்து அடையும். இட் இஸ் நாட் த்ரூ மை டிஃபிகல்டிஸ் யூ லேர்ன் அபவுட் காட். நான் போற கஷ்டத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு இது வழியா நான் தேவன். நோ நோ நோ. இட் இஸ் யோர் லைஃப், யோர் இண்டிவிஜுவாலிட்டி, யோர் யூனிக்னஸ். யூ ஹேவ் டு ஃபைண்ட் காட் யோர் செல்ஃப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனை உங்க வாழ்க்கையில ருசிக்கணும். நாட் த்ரூ மீ, ஏன் மூலியமா கிடையாது, பட் யூ, த பர்சனல் என்கவுண்டர். இன்னைக்கு பேச போற செய்தியில யாரையுமே நான் குற்றப்படுத்த போறது கிடையாது. எல்லோரும் தவறு செய்திருக்கோம், இன்க்ளூடிங் மீ. இன்னைக்கு உண்மையான ஃபாஸ்டிங்னா என்ன, எப்படி செய்யணும், அதை சரிப்படுத்தி கொண்டு திருத்தி கொண்டு இனி சரியான உபவாசம் பண்ணணும்ன்றதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையான உபவாசம், real fasting. So don't get hurt, don't get offended, and if you are still offended, I'm not worried about it. You just didn't get the gospel. Go and read the Bible. If you want, listen this message 2 or 3 times again, you will get the essence. I kindly request you. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உபவாசம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. உபவாசம் என்பது முஸ்லீம் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க, இந்துஸும் செய்கிறாங்க. இந்துஸ் அதுக்கு வச்ச பேர் உண்ணாவிரதம். உபவாசத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உண்ணாவிரதம். ஆமென். இப்போ மூவரும் சேர்ந்து செய்கின்ற மனிதநேயமே கடைபிடிக்கின்ற ஒரு காரியம் உபவாசம். முழு உலகமே ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு உபவாசம் என்பதை மதத்தின் மூலியமா சொல்லி கொடுத்து கடைபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சப்ஜெக்டை டீப்பா ஏன் இதை செய்யணும், எதனால இதை செய்யணும்னு பேசாம உபவாசம் ஒன்று இருக்கணும் அப்படின்றத டக்குன்னு நம்ம கடைபிடிச்சு செய்யறதுனால அது பல தவறுகளிலும் வீணாவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை உடைச்செறிஞ்சு உண்மையான உபவாசம்னா என்ன, உண்மையான உபவாசம் எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் என்ன கிடைக்கும்ன்றதை நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஆமென். வாட் இஸ் ஃபாஸ்டிங்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். How to do the real fasting? Second point, what are the benefits of the real fasting? 3 main points. ஏன் செய்ய வேண்டும், செய்தால் என்ன, எப்படி செய்ய வேண்டும், செய்தால் என்ன கிடைக்கும், 3 பாயிண்ட். ஆமென். கிளியரா நான் சொல்றது? ஆமென். இன்னைக்கு வேதத்துல உபவாசம் கடைபிடித்தவங்க பல பேர் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில இருந்து மோசே எத்தனை நாள் உபவாசம் கடைபிடிச்சார்? 40 days. ஜீசஸ் கிரைஸ்ட் 40 days. வேற யார் யார் உபவாசம் இருந்தா? தானியல் இருந்தாரு, எஸ்தர் இருந்தாங்க, வேற என்னங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. எலியா இருந்திருக்காரு. ஒருத்தர் கீரை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அது யாரு? என்னை ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, உபவாசம் நீங்க கீரை மட்டும் சாப்பிடுங்க. வாயா அப்படின்ட்டேன். யாரை பார்த்து கீரை? நோ 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 நோ. ஓகே, பைபிள்ல இன்னைக்கு பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. 40 days as full stretch 40 days ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. ஆனா ஒருவரும் ஏன் இதை செய்தேன், எப்படி செய்ய வேண்டும்னு பேசவில்லை, ஏசாயா தவிர. ஒத்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஃபாஸ்டிங் வந்து எதனால செய்யணும், எப்படி செய்யணும்னு பேசல. ஆனா அதை செய்யும் போது எப்படி நடந்துக்கணும்னு பேசினார். அதை நம்ம வருவோம். அவரை தவிர வேற யாரும் பேசல. ஏசாயா மட்டும்தான் உபவாசம்னா எப்படி செய்யணும் அப்படின்றத நேரடியா பேசியிருப்பார். இப்போ நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? 2025 இல்ல இப்போ ஒரு காலத்தை கடைபிடிச்சிட்டு வரோமே, லென் டேஸ். எஸ், லென் டேஸ். தமிழ்ல என்ன சொல்லுவீங்க?
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தவசு நாள். வா, தவசு நாள். சாக்ரிஃபைஸ், டிவோஷன், பக்தி. ஓஹோ, நோ கறி, நோ பரோட்டா, நோ வெத்தலை, 40 days. क्या बात है. கறி சாப்பிட மாட்டோம், பரோட்டா சாப்பிட மாட்டோம், பிடிச்ச வெத்தலை 40 நாள் போட மாட்டோம். இது அல்லவா ஃபாஸ்டிங்? இப்படின்னு நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனா இது எல்லாம் முற்றிலும் தவறு. உடனே கோவப்பட்டு மனசளவுல AK-47 எடுத்து என்னை சுடக்கூடாது. இது நான் பேசவில்லை, வேதத்தில் இருப்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நான் வெறும் கருவி. நீங்க கோவப்படணும்னா வேதத்து மேலையும் ஆவியானவர் மேலையும் கோவப்பட வேண்டும், என் மேல் அல்ல. சரியா நான் சொன்னது? இப்போ உண்மையான ஃபாஸ்டிங்னா என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபாஸ்டிங்னா என்னன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும்? why fasting is very important. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஃபாஸ்டிங் இருக்கிறது மிகவும் அவசியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபாஸ்டிங் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். ஏன்? வாட் இஸ் ஃபாஸ்டிங்? ஃபாஸ்டிங்னா, ஃபாஸ்டிங் இஸ் a action which is done consciously. Fasting is an action which is done consciously. தெரிஞ்சே இன்னைக்கு கட்டுப்படுத்துவது தான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. தெரிஞ்சே இதை நான் செய்ய போறேன் தெரிஞ்சே செய்யறது பேர் தான் ஃபாஸ்டிங். இட் இஸ் an action which is done consciously. என்னன்னா, இந்த சமயத்துல எண்ணங்களும் சிந்தைகளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதை நிறுத்தி நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்டது போல் அது மேல் கவனம் செலுத்துவது தான் ஃபாஸ்டிங்கோட முக்கியமான ஒரு நோக்கம். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஏன் இந்த ஃபாஸ்டிங்கை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த இந்த ஆத்மா இருக்கு பாருங்க, இந்த ஆவி ஆத்மா சரீரம் கொண்டு இருக்கிறது இல்லையா, இந்த உடல் சாப்பாட்டினால் இயங்குவதல்ல, ஆத்மாவினால் இயங்குவது அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யறான்? சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுனாலயோ உழைப்பு போடுறதுனாலயோ இந்த உடல் நிக்கலப்பா, நம்மை தாண்டி ஒன்று பெருசா உள்ள இருக்கு, இந்த உலகத்தில் இருக்க மாம்சத்தை காட்டிலும் உள்ள இருக்கிறது பெருசுன்னு மனுஷன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கிற மனுஷன் என்ன பண்றான்? அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா ஃபாஸ்டிங்னு ஒன்று கண்டுபிடிக்கிறான். அந்த சமயத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உடலை வருத்தி கொள்வதில்லை, மனசில் ஓடுகின்ற அனைத்தையும் நிறுத்திவிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய காரியத்தை கண்டுபிடிப்பதே ஃபாஸ்டிங் உடைய முக்கியமான நோக்கம். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு வசனம் நீங்க சொல்றீங்களா, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும், நல்ல திரும்ப ஒரு தடவை சத்தமா சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர், உள்ளே இருக்கிறவர் பெரியவர். உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமா பிதாவின் ரூபமா இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? 1:27 படி, ஆதியாகமம் 1:20 படி, நீங்க அவருடைய ரூபமா உருவாக்கப்பட்ட சமயம் சாதா ஒரு மாம்சத்தை கொண்ட நான் எனக்குள் இவ்வளவு பெரிய காரியம் இருக்கிறதா அப்படின்னு மனுஷன் புரிஞ்சோடனே என்ன செய்யறான்னா, மாம்சத்துல எழுகின்ற இச்சை, கோபம், காம விகாரங்கள், களியாட்டு, தீட்டு, இது எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தனக்குள் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய சக்தியை உணர்ந்து கொள்ற நேரமே ஃபாஸ்டிங். அதனாலதான் கண்டுபிடிக்கப்பட்டது. மோசே 40 நாள் இருந்தாரு, இயேசு 40 நாள் இருந்தாருங்க. ஆனால் நான் 40 நாள் ஏன் இருந்தாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். 40 நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க ஃபர்ஸ்ட், அதனால நாங்களும் 40 days we are doing that. அவங்க 40 days இருந்த ஸ்டேட் வேற. என்ன ஸ்டேட் நான் சொல்லவா? 40 நாளும் இந்த உடல்ல மூச்சு மட்டும் தான் இருக்குமே தவிர அவங்க அந்த உடல்ல இருக்க மாட்டாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? உடல்ல மூச்சு மட்டும் தாங்க இருக்கும், ஆனா அவங்களுடைய ஆத்மா உடல்ல இருக்காது, தேவனோடு ஒன்றா இருக்கும். அதனாலதான் 40 days எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்க, பசிக்குதா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ஆத்மா தேவனோடு இணைஞ்சிருச்சு. இங்க வெறும் மூச்சு மட்டும்தான் இருக்கு. அது பேர் சமாதின்னு வாங்க, சமாதி ஸ்டேட்டுன்னு வாங்க தமிழ்ல. அதாவது அப்படி சவம் இருக்கு பாருங்க, சவம் பார்த்துருக்கீங்கல்ல, இறந்த வீட்டுல சவம், அந்த மாதிரி இருப்பாங்க, மூச்சு மட்டும் இருக்கும், மற்றபடி வேற எந்த அசைவும் இருக்காது, எந்த உணர்வுகளும் இருக்காது, முற்றிலும் தேவனோடு ஒன்றிணைந்திருப்போம். அது பேர் தான் 40 days ஆன ரியல் ஃபாஸ்டிங். இதை எப்படி பாஸ்டர் நீங்க இவ்வளோ அடிச்சு பேசுறீங்கன்னா, இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் இருப்பார். கரெக்டா 40 நாள் இருக்கும்போது 32வது நாளோ 35வது நாளோ பிசாசு சோதிக்க மாட்டான். எந்த நிமிஷம் இந்த மாம்சத்திற்குள் திரும்ப வருகின்றாரோ, அந்த உணர்வுகள் எழுங்கப்படுகிறதோ, உடனே தான் அந்த பிசாசானவன் சோதிக்கிறான்.
ஸோ மாம்சத்தை விட்டு வெளியில இருக்கும் போது சோதனையே கிடையாது. அவர் ஃபுல்லும் கனெக்டடா இருக்காரு. உள்ள திரும்பின உடனே மாம்சம் என்ன பண்ணுது? நீ தான் ஆண்டவர்கிட்ட பேசுனில்ல, கல் அப்பமா மாத்து, மேல இருந்து குதி, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் வணங்கு அப்படின்னு டெம்ப்ட் பண்ணுது. அல்லேலூயா. 40 days ஆன சீரியஸான ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னா, இந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு தேவனோடு ஒன்று இருந்தவர்கள் தான் அந்த 40 days ஆன ஃபாஸ்டிங். சமாதி, எதுவுமே தெரியாது, எங்க இருக்கேன் ஏது இருக்கேன், நோ, ஒரு உணர்வும் செயல்படாது, அப்சல்யூட் சைலன்ஸ். அதுதான் 40 days ஃபாஸ்டிங். அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த ஃபாஸ்டிங் கான்சியஸா இன்னைக்கு நம்ம மாம்சத்தில் இன்னைக்கு இச்சை வருதுன்றத நம்ம உட்காந்து கண்டுபிடிக்க முடியுதா? அது தானா வருது, கோபம் தானா வருதா இல்லையாங்க, சோகம் தானா வருது. ஆனா ஃபாஸ்டிங்ன்ற சமயத்துல என்ன நடக்குதுன்னா, 40 நாள் கமிட் பண்றோம்னா 40 நாள் ஏன் கோபம் வருகிறது, எப்படி குறைக்க வேண்டும், எப்படி சாந்தமா, இதை கான்சியஸா செய்யறோம் பாருங்க, அது பேர் தான் ஃபாஸ்டிங். தெரிந்து அதை கட்டுப்படுத்துறோம் பாருங்க, அது பேர் ஃபாஸ்டிங். அல்லேலூயா, ஆமென். சில நேரம் நம்ம சொல்லுவோம், கோபப்பட்டு நம்ம சொல்லுவோம், தெரியாம கோபப்பட்டுட்டேன் சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பாடி ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபாஸ்டிங் சமயத்தில் என்ன பண்றீங்க, இதை கட்டுப்படுத்துறதுக்கு கான்சியஸா உட்காந்து நான் இந்த இடத்துல இப்படி கோவப்படுறேனே எப்படி சரிப்படுத்தலாம், எப்படி இதை சாந்தமா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கற்றுக்கொள்வது பெயர் தான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா, ஆமென். சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, ஃபாஸ்டிங்க்கு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, ஃபாஸ்டிங் இருக்க சமயத்துல உங்க உடல்ல தோன்றுகின்ற கேன்சர் செல்ல தானா அழிக்கக்கூடிய சக்தி வேற எதுக்கும் கிடையாது, ஃபாஸ்டிங்க்கு மட்டும்தான் இருக்கு. உண்மைக்குங்க ஒன்றும் இல்லை. கேன்சர் செல் என்ன தெரியுமா, நீங்கள் இன்னைக்கு 2 செல் இருக்கு, இது கேன்சர் செல், இது சாதா செல். சாதா செல் எப்பயும் போல சாப்பாடு சாப்பிடும். கேன்சர் செல்க்கு எப்படின்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்ற சமயத்தில் நம்ம ஃபாஸ்டிங் இல்லாமல் இருந்தோம்னா அதை கொடுத்து கேன்சர் செல்லை வளர்த்து கேன்சர் வந்துடுது. அதே சமயம் ஃபாஸ்டிங் இருந்தா, எனக்கு பசிக்குது பசி தாங்க முடியலன்னு இந்த கேன்சர் செல் என்ன ஆயிரும், சாப்பாடு கொடுக்கலனா செத்து போயிடும். அதனால தான் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எத்தனை பேர் நீங்கள் கேன்சரோட பார்த்தீங்க? உங்கள் தாய் இங்கே ரொம்ப ஏஜ்டு பீப்புள் இருக்கீங்க, உங்கள் தாய் தகப்பன் அவங்க முன்னாடி உள்ளவங்க யாராவது ஒருத்தர் கேன்சரால் செத்தாங்க, நீங்கள் கை உயர்த்துங்க பார்ப்போம். ஏன்னா உண்ணாவிரதம் கடைபிடிச்சிருக்காங்க, மாசத்துல ஒரு நாள் கடைபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சே கடைபிடிப்பாங்க, சூப்பராக கடைபிடிப்பாங்க. அதனால தான் இந்தியா வழிபடி நம்ம ஒரு நாளைக்கு 2 நாள் தான் சாப்பிட்டு பழகிருக்கோம். காலையில் ஒரு தடவை சாப்பிடுவோம், சாயந்தரம் அந்த 3:30 மணி 4:30 மணி அந்த சமயத்தில் சாப்பிடுவோமே தவிர நைட்டு சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் எல்லாத்தையும் மாற்றி விட்டான். நம்ம 2 நேரம் சாப்பிடுவோம், நைட்டு நேரம் உண்ணாவிரதம் இருந்துருவோம். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கிளென்ஸ் ஆகட்டும் பாடி, கிளியர் ஆகட்டும் பாடி அப்படின்னு வச்சதுனால ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னைக்கு இருந்தாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதுதான் சயின்ஸ், இதுதான் ஃபாஸ்டிங்கோடைய சயின்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட். அப்படி நீங்க ஃபாஸ்டிங் இருக்க சமயத்தில் அந்த செல் இறந்து போய் புது செட்கள் உருவாகி உங்க ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு புது மாம்சம் ஆவறீங்க. ஃபாஸ்டிங்குடைய மிக சிறப்பான தன்மை இது. அப்படியே மாம்சமே புதுசாயிரும், ஃப்ரெஷ் ஆயிரும். அல்லேலூயா, ஆமென். ஓகே, ஃபாஸ்டிங் அடுத்த 3வது பாயிண்ட் என்னன்னா, 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பது எந்த அளவுக்கு பாஸ்டர் உதவி செய்யும்னா, ஒரு பழக்கம் இன்னைக்கு செய்றீங்க. என்னன்னா, டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே சங்கீதம் 100 வாசிக்கிறீங்க, ஒரு 40 நாளைக்கு கடைபிடிக்கிறீங்க. 41வது நாள் ஏதோ ஒரு வேலையினால அதை மறந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க மாம்சம் நீங்க ஒரு பெரிய பாவம் செஞ்ச மாதிரி உங்களை வற்புறுத்திக்கிட்டே இருக்கும். நீ இன்னும் வாசிக்கல, நீங்களே மறந்தாலும் உங்க மாம்சம் மறக்காது. இன்னைக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சு நான் இன்னைக்கு பல்லு விளக்கணும்னு சொல்லிட்டு விளக்குறீங்களா, இல்ல எந்திரிச்ச மணிக்கே அப்படி செய்றீங்களா? எந்திரிச்சு போய் யாரும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா உங்க பாடியை நீங்க பழக்கிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்கல்ல, ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ, பேட்மிண்டனோ, டேபிள் டென்னிஸோ, இல்லை மிலிட்ரியோ எடுத்துக்கோங்க, ஏன் டெய்லி ப்ராக்டிஸ் நடக்குது? ஏன்னா அந்த சமயத்தில் மூளை செயல்படுவதற்கு முன்பாக உடல் செயல்பட்டுருணும். அதனால அவங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கிரிக்கெட், இன்னைக்கு நேற்று ஐபிஎல் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கானா, அந்த பால் இறங்கி வர அந்த ரியாக்ஷன் டைம்குள்ள பாடி இங்கே ரெடியாக இருக்கும். அதை எப்படி செயல்படுத்தணும்னு அதுக்கு பழக்க வச்சுட்டான் அவன்.
40 நாள் 400 நாள் பிராக்டிஸ் பண்றதுனால அவன் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வர பாலை நின்று பார்த்து எங்க வருது ஏது வருதுன்னு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கான், மனப்படமா இருக்கு. அப்படி விட்டானா அது 6க்கு போகுது. ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அதெல்லாம் கிரிக்கெட்டெல்லாம் விடுவோம். காலையில் 4 மணிக்கு நேச்சர்ஸ் கால் வந்தா எப்படி பெட்ல இருந்து லைட்டு கூட போடாமல் போய் கரெக்டாக லைட் சுவிட்சில் இப்படி கை வைக்கிறீங்க? எனக்கே தப்பி தவறி கரண்ட் இதுக்குள்ளே விட்டு ஷாக் அடிச்சிருக்காங்க. எப்படி தெளிவாக லைட் இங்கே தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஆமாவா இல்லையா? அதுவும் ஸ்திரீகள் பக்காவா எல்லாம் மனப்பாடம். கிச்சனில் எது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமா இல்லையா? இந்த அளவில் கை விட்டா ஜீரகம் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல கை விட்டா தக்காளி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் உடலை நீங்கள் பழக்க வச்சு 40 days இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா உங்க உடலுக்கு நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க, இதை தான் நீ செய்யணும், இதை தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கு சகா எனக்கு பயங்கரமா கோவம் வருது, வரவே வராது, அதனால சொல்றேன். பயங்கரமா கோவம் வருது. அவர் 40 நாள் என்ன பண்ணிட்டாரு? சாந்தமா இருந்து 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 பழகிட்டாரு. 40 நாள் கோவத்தை கட்டுப்படுத்திட்டாரு. 41வது நாள் செய்யாத தப்புக்கு ஆட்சி தூக்கி பழிய போட்டாலும் சகா என்ன சிரிச்சிட்டே இருப்பார். ஏன்னா மாம்சம் கோவமே படாது. ஏன்னா அதை அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு மாம்சத்துக்கு? சாந்தமாரு, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காமி அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால சிந்தையே கோவப்படுன்னு சொன்னாலும் மாம்சம் கோவப்படாது, அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த 40 days ஆன ஸ்பெஷல். அல்லேலூயா. உங்க மாம்சத்தையே புதுசாக்கிட்டீங்க. இப்போ இயேசுவானவர் இந்த உபவாசத்தை பத்தி என்ன பேசுறாரு? மத்தேயு 6 இருக்கு, வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 6:16-18 வாசிங்க. மத்தேயு 6:16-18. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகபாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து என்ன பேசியிருக்காருன்னா, உபவாசம் செய்யும் பொழுது அது உனக்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும், வேற யாருக்கோ. சீக்ரெட், அதுதான் சரியான வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்ரெட், ரகசியம். ரகசியமா இருக்கணுமா, உங்களுக்கும் பிதாக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இயேசுவானவர் சொல்லியிருக்கார். இப்போ ஃபாஸ்டிங் ஏன் உள்ளுக்குள்ள நடக்கணும்? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாக்கும் நம்மகிட்ட இருக்கிற ஆத்மாக்கும் கனெக்ஷன் ஏன் ஏற்படும்? why should we turn inward? ஏன் சொல்றேன்னா, வேதத்துல என்னைக்குமே மாம்சத்தோட முக்கியத்துவத்தை பேசினதா சரித்திரமே கிடையாது. வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு ஆத்மாவை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றுதான் வேதம் பேசியிருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்றால் 150 சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். தாவீது எந்த இடத்துலயும் என் மாம்சம் களி கூறுறதுன்னு இல்ல, என் ஆத்மா களி கூறுகிறதுன்னு தான் சொல்லியிருக்கார். என் மாம்சமே கர்த்தரை சோதரி இல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே. எங்கேயுமே மாம்சத்துடைய முக்கியத்துவத்தை பேசல. பைபிள் முழுசும் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை எப்படி கடைபிடிக்க வேண்டும், ஆத்மாவை எப்படி தேவனிடம் திருப்ப வேண்டும் என்றுதான் வேதம் பேசியிருக்கிறது. நம்பவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து பேசுறாருங்க. இயேசு கிறிஸ்து பேசும்போது மத்தேயுல ஒரு பகுதியில் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் கடைபிடிச்சு கடைசியில் உன் ஆத்மாவை இழந்துட்டீனா அதன் பயன் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாவா இல்லையாங்க? சரி, இயேசுவானவர் போனாரு. இயேசுவானவருக்கு அப்புறம் பேதுரு என்ன செய்யறாருன்னா, நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து மதம் மாறுன்னு பேதுரு பேசல, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நீ மனம் மாறு, உன் மனசுல உள்ள தப்பெல்லாம் நீ திருத்திக்கொள் அப்படின்னு மனசை பத்தி பேசுறாரு, ஆத்மாவை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் பவுல் வந்தாரு. பவுல் என்னங்க செஞ்சாருன்னா, பவுல் சொல்லிட்டாரு, நீயே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாயிட்டார். ஆமாவா இல்லையாங்க? ஆமேன். ரோமர்ல எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 12:1 வாசிங்க பார்ப்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் நிறைய பேர் உடல் ரீதியா ஃபாஸ்டிங் இருக்காங்க. இதை என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
திரும்ப வாசிங்க இத. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ரைட், அண்டர்லைன் பண்ணிட்டீங்க. என்னை பாருங்க, பலி கொடுப்பது என்றால் பலிபீடத்தில் அதை வைத்து தீயினால் எரிப்பதே பலி கொடுப்பதற்கு சமம். ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர்? அதுதானே பலி. பலினா தானேங்க? ஆமென் தானே? அதுதான் பலி. ஆடோ மாடோ வெட்டுறாங்க அப்படின்னா பலிபீடத்துல வச்சு தீயினால் எரிப்பதே பலி கொடுப்பது. அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்பது அர்த்தம். இப்போ தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, ஓ மாம்சத்தை பரிசுத்தமாவும் சரியாகவும் வைத்துக்கொண்டு அதை பலி செலுத்த வேண்டும். இப்போ பலி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாம்சத்தை எப்படி பலி செலுத்தணும்னா கட்டுப்படுத்தி, சாப்பாடை கட்டுப்படுத்தி அல்ல, இந்த மாம்சத்தில் தோன்றுகின்ற இச்சை, காமம், கோபம் எல்லாவற்றையும் அழித்து இந்த மாம்சத்தை பலி செலுத்திடணுமா. இந்த மாம்சம் எனக்கு வேண்டாம், நீர் எனக்குள்ள இருக்கின்ற ஆத்மாவை தேற்றும்ன்றதுதான் உண்மையான பலி. அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து வாசிப்போம். இப்போ வேதம் முழுவதுமே எப்படி ஒரு மனுஷன் தன் ஆத்மாவை தேவனிடம் திருப்ப வேண்டும் என்றுதான் வேதம் பேசுகிறது. வேதம் மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமம் மட்டுமல்ல, மற்ற மதங்களுடைய புத்தகத்தையும் எடுத்து பார்த்தா எல்லா மதமும் சொல்லுகின்ற ஒரே காரியம், உன் ஆத்மாவை தேவனிடம் எப்படி திருப்ப வேண்டும் என்றுதான் எல்லா மதமும் பேசியிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புத்தா எடுங்க, முகமதியன் எடுங்க, பகவத்கீதை எடுங்க, பைபிள் எடுங்க, எல்லாம் என்ன சொல்லுகிறது? உன் ஆத்மாவை நீ தேவனிடம் திறப்பு, உன் ஆத்மா யாரிடம் இருந்து வந்தது என்று புரிந்துகொள், அப்பொழுது ரட்சிப்பு உன் கையில் இருக்கிறது என்று எல்லாம் பேசியிருக்கிறது. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்ல. அல்லேலூயா. சோ சிம்பிள். எல்லா மதத்திலும் என்ன சொல்லுது? ஃபாஸ்டிங் அப்போ என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள திருப்பணும்னு சொல்லுது. இப்போ நீங்க ஏசாயா 58:3-5 வாசிங்க. 3-5 வாசிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். சரி, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். மனுஷன் தன் மாம்சத்தை அடக்குவதும் அதனால் தன் ஆத்மாவில் ஒரு துக்கம் ஏற்படுவதும் அதை கொண்டு இதுதான் அது உபவாசம் என்று சொல்லுவதும் உபவாசமா என்று நேரடியாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி கேட்டவர் ஏசாயா. இன்னைக்கு நம்ம செய்யற ஃபாஸ்டிங்க ஏசாயா என்ன தெரியுமா சொல்றாரு? அது முற்றிலும் வீண் என்று வேதம் சொல்லி இருக்கிறது, நான் சொல்லவில்லை. என் மேல் கோபம் கொள்ளாதீர்கள். ஏசாயா 58:5 கொஞ்சம் கடைசியா திரும்ப வாசிங்க பாப்போம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவார். இன்னைக்கு நம்ம செய்யற உபவாசத்தை பார்த்து தேவன் கேட்கிறது, இதையா எனக்கு உகந்த உபவாசம் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு உங்களை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து அனைவரையும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இன்று நாம் மாம்சத்தை ஒடுக்குவதில் மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு அதில் விருப்பம் அல்ல. மாம்சத்தை ஒடுக்குவதோ சாப்பாட்டை ஒடுக்குவதோ தேவனுக்கு விருப்பமான உபவாசம் அல்ல. இதை எவ்வளவு பெரிய ஜாம்பவான் பேசியிருந்தாலும் you are absolutely wrong. According to Isaiah 58, controlling your body, controlling the food is not a true fasting. And if you have preached it, I have the guts to say you are completely wrong. முற்றிலும் தவறு. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் நீங்கள் உங்கள் மாம்சத்தை ஒடுக்குவது. அது அவர் கேட்கவும் இல்லை. அன்னைக்கு சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க உடல்ல இருக்க மாட்டாங்கங்க. பசின்ற ஒரு காரியமே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் உபவாசம் இருக்கும்போது பசி உங்களுக்கு தோன்றவே இல்லையா? பசி உங்களுக்கு தோன்றவே இல்லையான்னு நான் கேட்கிறேன்.
இன்னைக்கு மதியான நேரம் பசி, இன்னைக்கு மதிய நேரம் உபவாசம் இருக்கீங்கன்னு வைங்க, 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உபவாசம்னா ஒரு 2:30 மணிக்கெல்லாம் அப்படி கிறக்கமாவதா இல்லையா? உடனே என்ன பண்றோம்? லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சு அவங்க உபவாசம் இருக்காங்க. எனக்கு தெரிந்த ஒரு மகான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்கிட்ட சொன்னார், நான் ராத்திரி ஃபுல்லு உபவாசம் இருக்கேன்னாரு. சரி அப்படின்ட்டோம். சாப்பாடு சாப்பிடல, ஆனா இவ்வளவு பெரிய நேந்திரம் பழம் ஒரு 6 பழம் தின்ட்டாரு. கேட்டா உபவாசம், ஒன்லி ஃப்ரூட்ஸ், நோ ஃபுட். क्या बात है, बहुत बढ़िया. சிலர் இன்னைக்கு அதுலயே, அதாவது தேவனையே ஏமாற்றுவதில் வல்லல் ஆகிவிட்டார்கள். நாங்க மார்னிங் ஃபாஸ்டிங், நோ பிரேக்ஃபாஸ்ட், எந்திரிக்கிறது 11:50க்கு. வாட் அ ஃபாஸ்டிங், வா சூப்பரான ஃபாஸ்டிங். அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 19 வருஷமா ஃபாஸ்டிங் தான் இருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? 19 இயர்ஸ் ஃபாஸ்டிங். எப்படி இருக்க பார்த்தீங்களா? அட்டர் வேஸ்ட். இதையா உபவாசம் என்று நீங்கள் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள்னு தேவன் உங்களை கேட்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஆவி உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறதா இல்லையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இதையா உபவாசம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள்? சகாயாச்சி கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உங்களை கேட்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. கேளுங்க கேள்வியை, இதையா உபவாசம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள்? சரி, எனக்கு ஒரு காரியம் சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்க? தைரியமா கை உயர்த்துங்க. ஒண்ணா? ஓகே, தேங்க்யூ. கை கீழ்படுங்க. ஃபாஸ்டிங் முடிச்ச கையோட எத்தனை பேர் 9 கனியில ஒரு கனியை கடைபிடிச்சிட்டீங்க? அது இன்னும் கடைபிடிச்சிட்டே வரீங்க. அதாவது ஃபாஸ்டிங் முடிஞ்ச கையோட யாரு மனசளவுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு அப்படியே சாந்தமா, பொறுமையா, கிருபையா, தயவா, அன்பும் பொறுமையும் மன்னிப்பும் சமாதானமும் தயவும் நிறைஞ்சு அப்படி இருக்கீங்க? நாற்பது நாள் முடிஞ்சு 41வது நாள் காலையிலே சனியனே எந்திரி, நமக்குன்னு வந்து வாட்சிருக்கு. நமக்குன்னு வாட்சிருக்கு இல்ல, சரியான வார்த்தை என்னன்னா நமக்குன்னு விடிஞ்சிருக்கு. நம்ம தலையில விடிஞ்சிருக்கு. எத்தனை பேர் 40 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சோன்னே அப்படி கோபமே கொள்ளாம இன்னைக்கு வரைக்கும் சாந்தமா? 40 நாள் முடிஞ்சதுல இருந்து எத்தனை பேர் இன்னைக்கு மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா மன்னிப்பு இதெல்லாம் விடுங்க, சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். எத்தனை பேர் 40 நாள் முடிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர்? அப்சல்யூட் ஜாய். ஒருத்தர் கை உயர்த்துங்க பார்ப்போம். இன்னைக்கு மனசளவுல திருத்தி கொள்வதற்கு தான் ஃபாஸ்டிங் என்று ஒன்று வருகிறது. ஆனால் அதை செய்யாமல் மாம்சத்தில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இதுதான் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தேவன் உங்களை பற்றி கேட்பது, இதையா நீ உண்மையான ஃபாஸ்டிங்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க. சரி, எனக்கு இது ஒன்று சொல்லுங்களேன். சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன கிடைக்குது சொல்லுங்க? சாப்பிடாம வாட் பெனிஃபிட் டு யூ கெட் ஃப்ரம் நாட் ஈட்டிங்? சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் சொல்லவா? சாப்பிடாம இருந்தா ஒரே ஒரு பிரச்சனை வரும். என்ன தெரியுமா? பசி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சாப்பிடாம இருந்தா என்ன ஒரே ஒரு பிரச்சனை? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறானா, ஏன் சாப்பிடாம இருக்க அப்படின்னு. நீ சாப்பிட்டா நானும் சாப்பிடேன்னு பிரச்சனை பண்றானா? சாப்பிடலன்னா சாப்பிட்டு போயிட்டே இருக்கானா இல்லையா? இன்னைக்கு நீங்க சாப்பிடலன்னா யாருக்கா இந்த உலகத்துல பிரச்சனையா? கிடையாது. ஆண்டவருக்கு பிரச்சனையா? கிடையாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையா? ஒரு 3 தடவை கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? பசிச்சு அதுவே ஓடி வரும், சனியன்னு விட்டுருவாங்க. ஆமா தானே? ஒரு தாயார்கள்லாம் கோபமே பட மாட்டீங்களா? நடக்கிறத நான் சொல்றேன். கிடையாது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இருக்கிற சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறதுனால இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன? பசி. 2வது மயக்கம். அவ்வளவுதானங்க? 2 பிரச்சனை. பசியினால் மயக்கம் வருகிறது, அவ்வளவுதான். அது 2மே ஒன்றி இருக்கு. பசி இது ஒரே ஒரு பிரச்சனை தான். ஆனா சிந்தையில இன்னைக்கு எத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? இன்னைக்கு மனுஷன் ஒரு நாளைக்கு 60,000 சிந்தை, 60,000 எண்ணங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறானா. சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. 60,000 தாட்ஸ் ஆவரேஜா, மினிமமா ஜோயல். அதுவும் கிறிஸ்டியன்ஸ்னா 6 லட்சம். டோட்டலி 6 லட்சம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு.
பள்ளி ஓடிடக்கூடாது, பூனை கிராஸ் பண்ணிடக்கூடாது, யாராவது எதுவும் பேசிடக்கூடாது, சகுனம் சரியில்லை, ஆண்டவருடைய இது இல்லை, அங்கே இது இல்லை, இங்கே இல்லை. போன வாரம் எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல மண்டபம், அவங்க ஏதோ இதெல்லாம் கழிப்புலாம் கழித்து அது என்ன எலுமிச்சம்பழம்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் மதிக்கவே இல்லை, போயிட்டே இருந்தோம். நம்ம ஜனமாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் எண்ணங்கள் 12 லட்சமாக மாறி இருக்கும். தோத்திரம். எவனோ நமக்கு சூனியம் வச்சுறாங்க. ஆமா, இவங்க இயேசுநாதர்ல இவங்களுக்கு சூனியம் வைக்காங்க, சூனியம் வைத்து விட்டார்கள். எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க குடும்பத்திலே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரோட்ல எப்படிலாம் கழிச்சு கிடந்தா எடுத்துட்டு போயிடுவாராம் சட்னிக்கு ஆகும்னு. எப்படிப்பட்ட மகானா இருந்திருக்காரு பாருங்க, விசுவாசம் மாத்தீங்கல்ல. அதனால நல்லா இருந்து தீர்க்காயுசா இருந்து செத்து போனாரு. கரெக்டா பாத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு போய் சட்னிக்கு வச்சு அதனால சாப்பிட்டு தீர்க்காயுசா இருந்திருக்காரு. வாட் அ கிரேட் மேன். இங்க பயந்தே பாதி உசுறு போயிருது. மை வச்சுட்டான், பொறி போட்டான், மூளை குத்து, முடுக்குல குத்து. இதுல பைபிள்ல அங்கங்க ஒரு வார்த்தை இருக்கும், அதையும் படிச்சுட்டு ஒளியின் தூதன் பார்த்திருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? இல்ல இல்ல, சும்மா ஏங்க அப்புறம் கிளப்பிட்டு இருக்கீங்க. ஒளியின் தூதன். ஓஹோ. சாப்பிடாம இருந்தா ஒரே பிரச்சனை, ஆனா சிந்தையை அடக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. சிந்தையை அடக்கிறத விட இன்னைக்கு நீங்க உங்க வாழ்வை உங்க மாம்சத்தை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா இந்த மிருகம் எவ்வளவு தேவையில்லாத வேலைகள் பார்க்கணும் உங்க எல்லாருக்கும் தெரியும். இச்சை, காம விகாரம், பெருந்தினி நாவி, வரிசையா இருக்கு. எல்லாம் மனுஷனுக்குள் இருந்து தோன்றுகிறது, மாம்சத்தில் இருந்து தோன்றுகிறது. நீங்க இன்னைக்கு மாம்சத்தின்படி வாழ்ந்து பாருங்க. கொலை சொல்லும், கொலை பண்ண சொல்லும், திருட சொல்லும், கோபம் கொள்ள சொல்லும், அடிக்க சொல்லும். இந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு அவயம் என்ன? சிந்தை. சிந்தை. அந்த சிந்தையில நம்ம பெற்றோர்கள் வளர்க்கும் போதே நற்குணங்கள் சொல்லி வளர்க்குறாங்க. அதனால சில நேரம் தவறு செய்ய மாட்டேங்கிறோம், சில நேரம் நம்மளை மீறி நம்ம செஞ்சிடறோம், சில நேரம் மாம்சத்தின்படி சாஞ்சிடறோம். இதனை கட்டுப்படுத்துவதற்கு தான் ஃபாஸ்டிங் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது மனுஷன் எப்படி கோபத்தை மேற்கொள்ளணும். இன்னைக்கு ஒருத்தன் ரொம்ப கோபப்பட்டுட்டே இருக்கானா, போ 40 days ட்ரைனிங். என்ன 40 days ட்ரைனிங்? 40 நாள் கோவப்படாத. அப்ப அவங்க என்ன பண்றான், தனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்படுது. இன்னைக்கு ஃபாஸ்டிங் முடிச்சா யூ நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் இன் யுவர் சோல், நாட் இன் யுவர் பாடி. இன்னைக்கு மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்னைக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி பேசுங்க கிறிஸ்தவ சமுதாயத்துல, தயவு கூர்ந்து கேட்கிறேன். மாம்சத்துல மாற்றுப்படுவது எந்த பயனும் அல்ல. ஏன்னா இறந்துருச்சுன்னா அது பூத உடல், மக்கி போயிடும். ஆனா உங்க ஆத்மா மட்டும்தான் தேவனிடம் திரும்ப போகும். எப்படி போகணுன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கோபதாபங்கள் இருக்கு, சில பேருக்கு பொறாமை இருக்கு, சில பேருக்கு நிறைய சாப்பிடுற ஆவி இருக்கு. இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவது தாங்க ஃபாஸ்டிங்கு. ஹலோ, இயேசுவானவர் எதுக்கு ஃபாஸ்டிங்? அவர்லாம் தேவனிடம் இருந்து வந்தவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவருக்கு ட்ரைனிங் தேவையா? ஃபாஸ்டிங் தேவையான்னு நான் கேட்கிறேன். அவர் யார்? பரம்பொருளின் ஒரே மகன். ஒத்துக்கிறீங்களா? அவருக்கு எதுக்கு ஃபாஸ்டிங்? எதுக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா மாம்சம் தூண்டி விடும். பக்கத்தில் உள்ளவன் தூண்டுவான், ட்ரிகர் பண்ணுவான். அப்படின்ற சமயத்தில் இந்த மாம்சத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று 40 நாள் கற்றுக்கொண்டார். அதனாலதான் எவிரு வீட்டில் அவன் செத்துட்டான்னு சொன்ன போது தன் மாம்சத்தை அடக்கி கொண்டு விசுவாசத்தை பேசினார். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா நீங்க? அவன் கொல்ல போறான்னு தெரிஞ்சும் இவர்களை மன்னியும்னு பேசினார்னா மாம்சத்தில் உள்ள கோபத்தை அடக்கி தனக்குள்ள இருக்கின்ற மன்னிப்பை வெளிப்படுத்தினாரா இல்லையா? சிலுவையில் ஒருத்தர் இப்படி செய்ய முடியும்னா எப்படிங்க? ஏன்னா ட்ரைனிங் அப்படி. ஃபாஸ்டிங், எக்ஸலன்ட் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பாடை கட்டுப்படுத்தலைன்னா ஒரே பிரச்சனை, சிந்தையை கட்டுப்படுத்தலைன்னா மில்லியன் கணக்கான பிரச்சனை. இந்த மில்லியன் கணக்கான பிரச்சனையை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா தவறான மனுஷனா வரீங்க. தவறான மனுஷனா இருக்கும்போது தவறு செய்றீங்க. தவறு செய்யும் போது உங்க ஜெபம்லாம் ஏறெடுக்கப்படுறதா உங்களுக்கு தெரியல. உங்க ஜெபம் கேட்கப்படவில்லைன்னா தேவனிடமிருந்து தூரமா போறீங்க. தூரமா போயிட்டீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிருங்க. டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்தும் போயிடுறீங்க. This is what it's happening. Food includes only one problem. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாப்பாடு ஒரே ஒரு பிரச்சனை, சிந்தை தான் 1000 பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
யூ ஹேவ் டு நோ தி டிஃபரன்ஸ் டுடே. சாப்பிடலன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் ஒத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன் ப்ராப்ளம். நீங்க சாப்பிடலன்னா பிசாசுக்கு கோவம் வருமா? எப்படி இருப்பான்? ஜாலியா இருப்பான். ஆமாவா இல்லையா? சாப்பிடலன்னா ஒரே ஒரு பிரச்சனை, சிந்தையை அடக்கலைன்னா இன்னைக்கு மனுஷன் வீணாகி விடுகிறான். அல்லேலூயா. சிந்தையை சரிப்படுத்தவில்லை என்றால் இந்த மிருகம் அவனை மேற்கொண்டு விடுகிறது. இந்த மிருகம் தவறு செய்ய இழக்கின்றது. இந்த மிருகம் அவனை கொன்றும் போடுகின்றது. அதனாலதான் மனுஷன் ஆத்மாவும் சரீரம் மட்டும் இல்லாம மனுஷனுக்கு மிக சிறப்பான ஒரு காரியத்தை தேவன் பொறுத்துகிறார். அதன் பேர் தான் ஆவி. அந்த ஆவியில் 2 வகைப்படுகிறது. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. எதை வேணுமோ அதன் கனியை நீ புசிப்பாய். ஆமென். இப்போ நீங்க சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு நம்ம வீணா இந்த 40 நாளை வேஸ்ட் பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. Why are we wasting 40 days continuously? There is no transformation in your soul, there is no transformation in your character, there is no transformation in your attitude. You just stopped eating and that doesn't benefit a single person. It's absolute waste. Absolutely waste. இன்னைக்கு 40 நாள் மனசளவுல உன்னை செய்ய முடியல, மாம்சத்துல நான் செய்யறேன்னா அது முற்றிலும் வீண். முற்றிலும் வீண். சாப்பாடை நிறுத்துவது தேவனுக்கு பெரிய காரியம் இல்ல, விசுவாசமா இருப்பதே தேவனை நகர்த்துக்குன்ற காரியம். எபிரேயர்ல அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. சாப்பாடை நிறுத்தி விட்டால் தேவனை சந்தோஷப்படுத்தி விடலாம். எங்கேயாவது ஒரு வசனம் இருக்காங்க? நோ. விசுவாசமா இருக்கிறது மட்டுமே தேவனை நகர்த்தக்கூடிய ஒரே சக்தின்னு போட்டிருக்கா இல்லையா வேதத்துல? ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? பயம் இருக்கு, அவிசுவாசம் இருக்கு, கோபம் இருக்கிறது, சோகமா இருக்கு, திடீர்னு அழுவுறேன்னா ஃபாஸ்டிங் சமயம் உட்காந்து, ஏன் ஃபாஸ்டிங் அப்போ யார்ட்டையும் பேசக்கூடாது, சாப்பாடு தண்ணி கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, ஃபாஸ்டிங் சமயத்தில் போய் தேவனோட அந்த பிரசனத்துல ஒன்று நெஞ்சிட்டீங்கன்னு வைங்க, நேரம் போறதும் தெரியாது, பசிக்கிறதும் தெரியாது. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கின்றான். அதனால பசி தெரியாது. நீங்க உங்க கவனத்தை அன்பு செலுத்துவது மேல செயல்படுத்துறீங்க. என்ன எண்ணங்கள் வந்தாலும் அன்பு செலுத்தணும், மன்னிக்கணும், கோபத்தை இப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க பழக 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 உங்க மாம்சம் பழக்கு விக்குது. 41வது நாள் நீங்க புது மனுஷனா வெளியில வரீங்க. பழையவை எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாய் வருகின்ற மனுஷனா நீங்க வரீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங்க முடிக்கிறார், பிசாசை மேற்கொள்றார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவானவர் இன்னைக்கு நினைச்சிருந்தா அப்படி குதிச்சா தூதர்கள் தூக்கி இருப்பாங்களா இல்லையா? கல்ல அப்படி அப்பமா மாத்தினா மாறி இருக்குமா இல்லையா? எல்லா ராஜ்யம் தனக்கு சொந்தம்னா ஆயிருக்குமா இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்குமா இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து இதை தான் செஞ்சிருந்தாருன்னா நீங்க யாராவது தவறுன்னு சொல்லுவீங்களா? இயேசுவானவர் தன் வல்லமையை வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனா அவர் செய்யவில்லை. ஏன்னா இந்த மாம்சம் தூண்டுகின்ற காரியத்திற்கு அவர் தன் தேவனை இடம் கொடுக்கவில்லை. மாம்சம் தேவனை சோதிக்க கூடாது என்று ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி இருக்கிறார். சொன்னாரா இல்லையா? தேவனை சோதிப்பது தவறு. ஆமே. இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஏசாயால சொல்ல மாதிரி இதையா நீங்க உண்மையான ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க, 41வது நாள் அவ்விசுவாசமா பேசுறீங்க. அது என்ன ஃபாஸ்டிங்? அப்போ தேவன் பதில் தருவார் நீங்க நினைக்கிறீங்களா? நோ, நாட் அட் ஆல். என்கிட்ட ஒரு பிரதர் ஒருத்தர் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால வெத்தலை போடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு. வெத்தலையை நிறுத்தினா ஆண்டவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாரா? ஆஹா, மகன் எனக்காக வெத்தலையை விட்டு கொடுத்து விட்டான், இது பெரிய சாக்ரிஃபைஸா? சிலுவையில் அரைஞ்சதுக்கு சமமா? வெத்தலையை விட்டு கொடுத்தா ஆண்டவர் மகிழ்ச்சி ஆகிடுவார்னு யாருங்க சொன்னா? யார் சொன்னா? இன்னைக்கு நீங்க பாதி பேர் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி செயின்லாம் போடாம இருந்து உடனே உங்களுக்கு நன்மையும் கிருபையும் பொழிந்து ஓடுகிறதா உங்க வாழ்க்கையில? ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு செயின் எல்லாம் கழட்டினீங்கல்ல, யாராவது சொல்லி கழட்டி இருப்பீங்க, இப்போ நான் சொல்லி போடுறீங்க. முன்னாடி நீங்க கழட்டினீங்கல்ல, நினைவு இருக்கா உங்களுக்கு? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. ஜோயலம்மா ஒருத்தங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஜோயலம்மா மூக்குத்திலாம் கழட்டினீங்கல்லம்மா. ஓ, இன்னும் கழட்டல நீங்க நல்லா தான் இருக்கீங்க. கரெக்ட், எங்க அம்மா தான் கழட்டினாங்க. ஏன்னா மூக்குத்தி பிசாசுன்னு பயமுத்தி இருக்காங்க எங்க அம்மாட்ட.
பொட்டு பிசாசு, மூக்குத்தி பிசாசுன்னு சொல்லி கழட்டிட்டாங்க. 20 வருஷம் கஷ்டம்தான் பட்டாங்க. என்ன உடனே ஆவியும் ஜீவனும் பொழிந்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசுட்டி ஆயிடுச்சா? ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு சாப்பாடை கட்டுப்படுத்தணுன்னே ஆண்டவருக்கென்று நான் பிரார்த்தனை. ஆண்டவர் இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? 6ஆம் வசனத்திலேருந்து 9வது வசனத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். 6வது வசனத்தை முதல்ல வாசிங்க. ஏசாயா 58:6 தேவன் சொல்லுகின்ற உண்மையான ஃபாஸ்டிங் என்னன்னு நீங்க வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்போ வசனத்தை நம்ம மத்தேயுல ஒரு பகுதியில வாசிச்சிருக்கோம். எங்க நாம் காமிக்கவா? மத்தேயு 5:3-12 கொஞ்சம் வாசிங்களேன். மத்தேயு 5:3-12 இயேசுவானவர் மீண்டும் அதை வேற விதமாக பேசியிருக்கிறார். வாசிங்க பாப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரி. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கனெக்ட் ஆகுதா? ரெண்டு எக்ஸாக்ட் சேம் திங்ஸ். இதை செய்யணும், இதை செய்யறவங்க பாக்கியவான்கள் இருக்கா இல்லையா? ஏசாயாவும் பேசியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்காரு. அப்போ உண்மையான உபவாசம் என்று என்ன செய்ய வேண்டும்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்க வேண்டும், விதவைகளை விசாரிக்க வேண்டும். இப்படி சொல்லப்பட்ட காரியங்களை செய்வதே உண்மையான உபவாசம். தேவன் விரும்புகின்ற உண்மையான அது என்ன சொல்ல பலி இதுதான். நம்ம இன்னைக்கு உடலை வருத்தி கொள்றதெல்லாம் ஆண்டவருக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு அதை பற்றி ரொம்ப பேசவும் விருப்பம் இல்லை. சொல்லி சொல்லி அழுத்து போயிடுச்சு. 40 நாள் கறி சாப்பிடாதனால ஆண்டவர் சந்தோஷமாயிருவாரா? யாராவது ஒருத்தர் இங்க 40 நாள் நான் கறி சாப்பிடல, ஆண்டவர் வந்து அப்படியே ஒரு கிரீடம் எனக்கு சூட்டினார் அப்படின்றவங்க எந்திரிச்சு கையை உயர்த்துங்க பார்ப்போம். கிடையாது. 40 நாள் கறி சாப்பிடலன்னொடனே ஆண்டவர் எனக்கு ஒரு மகா பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார்ன்றவருக்கா கையை உயர்த்துங்க பார்ப்போம். அதெல்லாம் நீங்க தேவையில்லாம சொல்லி கொடுத்து செய்யற பக்தி விருத்தி, அது ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. உண்மையான பக்தி, உண்மையான அன்பு என்னவென்றால், உண்மையான ஊழியம் என்னவென்றால், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் அவங்களெல்லாம் போய் விசாரிக்கவும், துணி இல்லாம ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு துணி கொடுக்கறதும், ஆகாரம் இல்லாம ஒருத்தர் இருந்தானா உன் சாப்பாட்டுல உள்ள ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்கறது தான் உண்மையான பக்தி விருத்தி, உண்மையான உபவாசம் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ உண்மையான ஃபாஸ்டிங் பண்ணணும்னா என்ன பாஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன். இந்த வெரைட்டி ரைஸ் விற்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ விற்கிறாங்க. சின்ன சின்ன பாத்திரம்லாம் வச்சு ஒரு பாக்கெட் 30 ரூபா தான். புளி சாதமோ தயிர் சாதமோ ஏதோ 30 ரூபா தான். 40 நாளைக்கு 1450 ரூபா வருது. சரிங்களா? 1440 நாள் ஒரு பாக்கெட் வாங்க. உங்களால் முடிஞ்சா 1400 ரூபா 40 நாளைக்கு ஒதுக்குங்க. ஒருத்தருக்கு 1 நாள் கொடுங்க. இதுவே நீங்க செய்யற மிகப்பெரிய உபவாசம். ஆமென். ஹல்லேலூயா. இல்ல பாஸ்டர் நான் கொஞ்சம் வசதி இருக்கு அப்படின்னா 40 நாள் 40 சாரி எடுங்க. 1500 ரூபா சாரி தான் இல்லை, 200 ரூபா சாரி இருக்கு, 300 ரூபா சாரி இருக்கு. 300 ரூபா சாரியவே வந்து 2 லட்சம் ரூபா சாரி மாதிரி கட்டிட்டு போற ஜனங்களும் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஜோக்குக்கு சொல்லல, அவங்களுக்கு அதுவே பெரிய விஷயங்க. நீங்க என்ன 200 ரூபா சாரி, 200 ரூபா சாரி சில பேருக்கு பெரிய விஷயம், அது கூட வாங்க முடியாம சில பேர் இருக்காங்க. 40 நாளைக்கு 40 சாரி எடுங்க. 200 ரூபா இல்லை 300 ரூபா, 40 பேரை சந்திங்க. எங்க பாஸ்டர் சந்திக்க? ரோடா வளைய முடியும்? வேண்டாம், வீட்டில் குப்பை அள்ளுறதுக்கு வராங்கல்ல ரோட்ல, கொடுங்க.
வெளியில போகும்போது ஒரு 2 எடுத்து வச்சுட்டு போங்க. ரோட்ல யாராவது இருந்தா கொடுங்க. அவனை உட்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன் கை கால்லாம் நல்லா இருக்கு, வேலைக்கு போக வேண்டியதானே. வேலை கிடைச்சா அவன் ஏன் வந்து மாத்தாயன்னு கேட்க போறான்? எனக்கு அப்படி பேசுறவங்களெல்லாம் ஆண்டவர் மட்டும் கொலை செய்யாது இருப்பாயாகன்ற அந்த வசனம் மட்டும் இல்லைன்னு வைங்க, மர்கேசால கதை மோகையா. அவனால முடியலன்னு தானங்க வந்து கேட்குறான். சரி, அவன் அப்படியே தப்பு செஞ்சுட்டு போறான், அவன் அப்படியே அதை பிஸ்னஸாக வச்சுட்டு போறான். கொடுக்க வேண்டியது உங்க கடமை, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது தேவனுடைய கடமை. தவறு செஞ்சிருந்தா அதற்கான பலனை அவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுடைய கடமை. நீங்க இதுக்கு நடுவில் நின்று என்ன ஜட்ஜா? நீங்க நியாயம் தீர்த்து கொண்டு நியாயம் தீர்க்க சொல்லிட்டாரு. அங்க நின்று என்ன நல்ல ஒரு ஜம்முன்னு இருக்கான், இவன் எதுக்கு வரான் வீட்டுக்கு, உனக்கெல்லாம் காசு கிடையாது. அப்போ இப்படி நொட்டிக்கிட்டு வந்தா கொடுப்பீங்களா? நான் ஒன்று சொல்லவா, கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படி உள்ளவங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அப்படி உள்ளவங்களாம் நிராகரிச்சுட்டு குடும்பத்துக்குள்ளே இருந்து ஏமாத்துவான் பாருங்க, அவனுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருப்பீங்க. அவன் வாங்கிட்டு உனக்கே விஷம் வச்சு ஒரு நாள் டாட்டா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவான். செயல்படுத்துங்க. கூடயே இருந்து குழி பறிச்சிருவானுங்க. அதனால இந்த மாதிரி ஜனங்கள் செய்யறதுல தப்பே கிடையாதுங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அது உங்க பிரச்சனை கிடையாது. நீங்க கொடுத்தீங்கல்ல, ஆண்டவர் என்ன பாப்பாரு? நீ கொடுக்குற, விதைச்சிருக்க, அதற்கான அறுவடையை நான் உனக்கு தருவேன். அவ்வளவுதான். அவன் தப்பு செஞ்சா அதுக்கான அறுவடையை அவன் அனுபவிப்பான். முடிஞ்சு போச்சா? கிளியரா? இனி யாராவது தர்மம் கேட்டு வந்தா தயவு செய்து இதெல்லாம் பேசாதீங்க. கோமா வருது எனக்கு. காவியோட போட்டு வந்தா இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் பிசாசான். யா காவி அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்ரீ அம்மன் கோயிலுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும். என்னால முடிஞ்ச காசை நான் கொடுத்தேன். ஸ்ரீ அம்மனா இறங்கி அன்னதானம் போடுறாங்க, இல்ல அவங்கள உட்காந்து சாப்பிடுறாங்க. உடனே அவங்க பாவம் எண்ணெய் செஞ்சு போட்டு அவங்க பேர்ல போடுறாங்க. அங்க வந்து சாப்பிடுறது யாருன்னு நினைக்கிறீங்க? பணக்காரனா? சாப்பாடு இல்லாதவனா? ஏழை மக்கள். அவனுக்கு பசி ஆறுதுல்ல. அப்ப ஆண்டவர் எதை பார்ப்பார்? ஏழை ஒருவனுடைய பசி ஆறுனதுக்கு இவன் காசு கொடுத்துருக்கான், அதற்கான பலனை இவன் சாங்ஷன். நான் எங்க போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பாடு தண்ணி கிடைக்கிற மாதிரி எனக்கு சாங்ஷன் பண்ணிடுவாரு. ஒத்துக்கிறீங்களா? ஒரு கதை சொல்றேன். எங்க அம்மாவும் எங்க ஐயா பத்தி தான் தெரியும்ல, கர்ணன். உள்ளத்தில் நல்ல உள்ளம், அண்ணன் எல்லாருக்கும் கொடுப்பாரு. நாங்களும் கேட்கல, அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா வந்து விடிஞ்சிருச்சு. அது வேற. ஆனா எல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு நேரம்லாம் அங்கே எங்க அப்பா பெரிய கொடுமை பண்ணிடுவாரு. ஒரு நேரம்லாம் வராரு, பனியனோட வந்துட்டு இருக்காரு, அபியும் நான் மாதிரி. இப்படி எங்கேயா சட்டை அப்படின்னா கொடுத்துட்டேன், கொடுக்க சொன்னார் கொடுத்துட்டேன். 5000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி போட்டா வரும்போது வெறுங்கையா, எங்கேயா கொடுத்துட்டேன், கொடுக்க சொன்னார் கொடுத்துட்டேன். போனை கொடுத்துருவாரு, பெண்ணை கொடுத்துருவாரு. நல்ல வேலை கார் எங்களெல்லாம் கொடுக்காம போனாரு. அது ஏன் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. எங்கள் அண்ணன் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் போய் அவனுக்கு சரியாக சில காரியங்கள் அமையல. ஒரு நாள் நைட்டு முழுசும் ரொம்ப தவிச்சிட்டான். நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. இங்கேருந்து பணம் அனுப்பி ஹோட்டல் போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. ரொம்ப அப்செட் ஆயாச்சு ஆளு. சரின்னு ஒரு வீடு கிடச்சிது. அவன் ஒரு 2 நாள்லேயே காலி பண்ணிட்டான். வேற ஒருத்தன் வரான், நீ காலி பண்ணு. அழுகுறான், ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு ஸ்ரீலங்கா ஆளு, நீ ஏன் வீட்டில் வந்து தங்கிக்கோன்னு சொல்லி அவன் 2.5 வருஷம் தங்கியிருந்தான் பாருங்க. நைட்டு சாப்பாடு கொண்டு செஞ்சு தான் மகனை கவனிச்சுக்கிட்டது போல் கவனிச்சிட்டாரு. இது எதனால் நடந்தது? ரோஷன் செஞ்ச புண்ணியமா? அப்படியே முட்டியில் வேளாங்கண்ணிக்கு போனதா? நோ நோ நோ. இன்னைக்கு எங்க அம்மாவும் எங்க ஐயாவும் பண்ண வேலை அங்க ஆண்டவர் பலனை அறுவடை செய்ய செஞ்சார். தேங்க்யூ. இன்னைக்கு நீங்க செய்யறது ஒருத்தர் உருப்படியா இருக்கணும். நீங்களே 40 நாள் சாப்பிடாம இருந்து 41 நாள் முழுசா முழு கட்டி ஒரு பயனும் இல்லை. 40 days நோ பரோட்டா, 41st டே எல்லாம் வாங்கு. வேஸ்ட், அப்சல்யூட் வேஸ்ட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வசனம் கொடுத்துருக்கு பாருங்க.
துணி இல்லாதவனுக்கு துணி கொடு, ஆகாரம் இல்லாதவனுக்கு உன்னிடத்தில் இருந்து ஆகாரம் கொடு. அதை தான் இப்படி நீ செய்யும் போது இதை என்ன செய்யணும்னு இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார், எவருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். சீக்ரெட். அல்லேலூயா. உபவாசம் செய்யும் போது எவனுக்கும் இது தெரியக்கூடாது. நீ அமைதியா செஞ்சுட்டு அமைதியா போ. அப்போ நீ மறைமுகமா செய்தத பரமபிதா என்ன பண்றாராம், வெளிப்படையா தரார். இந்த கையில கொடுக்குற இந்த கைக்கு தெரியக்கூடாது. அந்த வசனமும் வருதா, இணையுதா? தாங்க சீக்ரெட், தான் ஃபாஸ்டிங். ஒரு 40 days யார்ட்டையும் சொல்லாதீங்க, யாருக்கு செய்றீங்கன்னு கூட தெரிய வேண்டாம். 40 days சாப்பாடு கொடுத்து பாருங்களேன். 40 நாள் 40 புதுமுகங்கள், 40 பேருடைய பசி ஆற்றி பாருங்களேன். உலகத்துல பணக்காரனை விட மிக சந்தோஷமான ஆள் நீங்க தான், வேற யாரும் கிடையாது. எனக்கா சாப்பாடு பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அவன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? பசியில் இருந்தையா தெய்வமா வந்து கையெடுத்து கும்பிடாம பாருங்க, நமக்கு உடம்புலாம் புல்லரிச்சிடும், சிலுத்துரும் உடம்புலாம். அப்படி செய்யுங்க, தேவையுள்ளவர்களுக்கு செய்யுங்க. இந்த 40 நாள் கமிட் பண்றீங்கன்னா டூ இட் worthy. இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க. சரி பாஸ்டர், என்னால் சேலை வாங்கி கொடுக்க முடியல, சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலன்னா நுகத்தை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நுகத்தை உடைக்கிறதுக்கு, ஒருத்தர் சோகமா இருக்காரு, சூசைட் பண்ண போறாரு, அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழல் இருக்காரா, 40 நாள் சிரமம் பார்க்காம ஃபோன் பண்ணுங்க. சிஸ்டர் இந்த வசனத்தை பாருங்க, தேவன் சொல்லியிருக்காரு, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், கவலையப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் பணம் கொடுக்கலனாலும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, 1 மைல் நடக்க சொன்னா 200 மைல் கூட போக சொல்லியிருக்காரு. தோல் கொடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிக சிறப்பான வார்த்தைகளை பேசியிருக்காரு. திரும்ப அதை ஒரு தடவை வாசிங்க பார்ப்போம், 6ஆம் வசனத்தை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். வாட் a beauty. ஆமென். சரி, இதெல்லாம் செய்ய முடியல பாஸ்டர், நானே ஒரு பெரிய துயரத்தில் இருக்கேன்னா, go into 40 days inward training. 40 days no media. நான் சொல்றது புரியுதா? 40 நாள் போனே எடுக்காதீங்க. That is a great fasting. That is one of the greatest fasting. 40 நாள் நீங்க போன் மட்டும் எடுக்கலன்னு வைங்க, நித்திய வாழ்வு உங்களுக்கு நிச்சயம், நான் கேரண்டி தரேன். ஏன்னா ஃபோனில் தான் என்ன சொல்கிறான், புட்டு சாப்பிட்டா அது விளங்காமல் போயிடும்ன்றான், நெஞ்சடிச்சிடும்ன்றான். நேரத்துக்குன்னு பார்க்க நம்ம தாயாருன்னு பார்க்க யூடியூப்ல வரும் கன்னி ராசி நேயர்களே, உடனே இது உட்காந்து ஐயோயோ. 40 days நீங்கள் பார்க்கலன்னு வைங்க, முக்தி அடைஞ்சிருவீங்க. 40 days ஃபோனை விட்டுருங்க. 40 days என்ன பாஸ்டர் பண்ணும்? 40 days ஃபாஸ்டிங்னா ஒரே இடத்துல அதெல்லாம் ஃபாஸ்டிங் கிடையாது. தொடர்ந்து வேலையில் செய்யும் பொழுதே என்ன செய்யணுமா, கோபம் வர இடத்துல அப்படி கோபத்தை லைட்டாக குறைச்சி சாந்தத்தை அப்படி வெளிப்படுத்தணும். 40 days சாந்தம், பொறுமை, கிருபை, அன்பு, தயவு, மன்னிப்பு, 9 கனி ஒவ்வொன்றா செய்யுங்க. மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்க தான் மாஸ்டர். சூப்பர். வாழ்க்கை அப்புறம் ரொம்ப சிம்பிளா போயிடும். யார் என்ன செஞ்சாலும் எவ்விடத்திலும் மனரம்யமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. 9 fruits fasted. 9 fruits அதை சரி பண்ணுங்க. உங்க கோபத்தை ஃபாஸ்டிங்ல போடுங்க. கோபத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. சாப்பாடுக்கு இடம் கொடுக்காதானே ஃபாஸ்டிங்கு, நீங்க கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஃபாஸ்டிங் போ, நான் உன்னை மதிக்கவே மாட்டேன். பொறாமை வருதா, பொறாமை ஃபாஸ்டிங்ல போடுங்க. போ, நான் எல்லாரையும் சமமா நடத்துவேன், எல்லாரையும் கரெக்டா பார்ப்பேன், எல்லாரையும் சரியா செய்வேன். இதுதான் சிறப்பான ஃபாஸ்டிங். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபாஸ்டிங் உள்ள நடக்கணும், வெளியில இல்லை. ஃபாஸ்டிங் ஹேஸ் டு பி டன் இன்வர்ட், நாட் அவுட் சைடு. அல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் செய்யும் போது என்ன நடக்குது தெரியுமா? அதி உன்னதரின் சக்தி உங்களுக்குள் இறங்கிவிடும். இந்த உள்ள ஃபாஸ்டிங் செய்யும் பொழுது அப்படி நீங்க செய்யும் போது பயம், கோபம் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். அதுக்கப்புறம்
எத்தனை ஜாம்பவான் வந்தாலும் உங்களை எதிர்ப்பது மிகவும் கஷ்டம். உங்கள் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், ஏன்னா நீங்க அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை உள்ள கிரியேட் பண்ணியிருக்கீங்க. 40 days பயம் ஜாஸ்தி படுறவங்க 40 days விசுவாசமான வசனங்கள் வாசிங்க. விசுவாசத்தை அப்படி போடுங்க, புடமிட்டு பாருங்க, விசுவாசத்தை ட்ரைனிங்ல பாருங்க. அப்போ உங்க பாடியை நீங்க டியூன் பண்ணிட்டீங்கன்னா, வசனத்தை இன்னைக்கு 40 நாள் நல்ல விசுவாசமான வசனங்கள் 40 நாள் டியூன் பண்ணிட்டீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு பயம் வரும் பொழுது டக்குன்னு உள்ளக்குள்ள இருந்து வசனம், மாம்சமே வசனத்தை எடுத்து தரும். பயப்படாதே, திடன் கொண்டிரு, பலமா இரு, கர்த்தர் யாவையும் பாற்றுக்கொள்வார்னு உங்க மாம்சமே உங்களுக்கு சொல்லி தரும். அல்லேலூயா. அதனால go today, make the fasting worth it. ஆமென். ஆண்டவர் அடிபட்டார், ஆண்டவர் மரித்தார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதை நினைத்து நான் சாப்பிடாமல் இருக்கிறேன்றது மிகவும் தவறு. அது ஃபாஸ்டிங் அல்ல, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். இன்னைக்கு தேவன் சொல்லக்கூடிய காரியம், எல்லோரையும் சிநேகிக்க வேண்டும், அனைவரையும் அன்பு செலுத்த வேண்டும். மத்திய 5 வாசியங்கள் இல்லையா, அதுபடி செய்யுங்க. எல்லோரையும் அன்பு செலுத்துங்க. அந்த 5ஆம் வசனத்தில் கொடுத்துக்க குரூப் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஒருத்தர் ஆகுங்க. ஆமென். அல்லேலூயா. கட்டுப்படுத்துங்க இன்னைக்கு, அதுதான் முக்கியம். இன்னைக்கு உள்ள கட்டுப்படுத, அகத்தின் அழகு உள்ளதான் வெளியில தெரியும், வெளியில உள்ளது உள்ள தெரியாது. அதனால உள்ள சரி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்க சிறப்பான ஆளா மாறிடுங்க. அல்லேலூயா. ஆமென். So from today, go take a pledge, turn something inward. ஏதாவது உள்ளுக்குள்ள மாத்துங்க. ஆமென். அன்னைக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வேணா ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுவா, பதில் கிடைக்கும். நான் சொன்னேன், ஃபாஸ்டிங் இருக்கிறியா, சரி சாப்பிடு, ஆனால் 40 நாள் அவிசுவாசமாக பேசாத அப்படின்னு. அதான் ஃபாஸ்டிங். உண்மைதானங்க? சாப்பிடுங்க. இன்னைக்கு சாப்பிட்டாதானங்க தெம்பா ஜெபிக்க முடியும். சாப்பிடாம வந்து தான் பல பேர் ஆடிடுறாங்க, கோபுரா கன்னம் ஸ்டைல்லாம் ஆடிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டு தெம்பா ஜெபிங்க. உங்கள் பாடி ஜெபிக்கிறதுக்கு தெம்பு வேணுமா இல்லையா? இல்லை, அந்த அளவுக்கு தெம்பு இருக்கா அவங்கள்ட்ட? 3 நாள் கூட நான் சாப்பிடாம அப்படியே இருப்பேன் பாஸ்டர் இருந்தேன். அப்படி உள்ள ஆட்கள் இருந்தால் சாப்பிடாம வந்து ஜாம் பண்ணுங்க. முடியல, இந்த கறக்கமாக வருது, கரகரன்னு வருது அப்படின்னா சாப்பிட்ருங்க. நான்லாம் பசி தாங்கவே மாட்டேன். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டானாலும் பயங்கர கோவம் வந்துடும் சாப்பாடு இல்லைன்னா. நான்லாம் சாப்பிட்ருவேன். ஆனால் தேவன் எனக்கு பதில் தந்துட்டு தான் இருக்கார். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம்னு சொல்லல, சரியான ஃபாஸ்டிங் செய்யுங்க. ஸோ வீடு இல்லாதவர்களுக்கு இடம் கொடுக்கவும், சாப்பாடு கொடுக்கவும், அவர்களுக்கு நுகங்களை விடுதலை செய்யவும், இப்படிப்பட்ட உண்மையான உபவாசம் செய்யும் பொழுது அதற்கான பலன் என்ன என்பது வசனம் 8 இருக்கிறது. வாசிங்க பாப்போம். அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. ஆமென். உண்மையான உபவாசத்தை நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் பிறருக்கு உதவி செய்து அந்த உபவாசத்தை கடைபிடிக்கும் பொழுது, தேவன் உங்கள் நீதியை மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக கொண்டு வந்து உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். அதுதான் உண்மையான உபவாசத்தின் பலன். அல்லேலூயா. அதனால் அதை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உண்மையான உபவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும். சாப்பிடுங்க. எதை கட்டுப்படுத்தணுமோ அதை கட்டுப்படுத்துங்க. எப்படி மேன்மை அடைய முடியுமோ அப்படி அடையுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்துக்கு சபை கட்டுங்கள்னு சொல்ல, என்னை போல நீங்களும் மாறுங்கள் தான் சொன்னார். அல்லேலூயா. அப்படி மாறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சரியான ஃபாஸ்டிங், உண்மையான ஃபாஸ்டிங். பதில் சொல்லுங்க, உண்மையான ஃபாஸ்டிங், ட்ரூ ஃபாஸ்டிங், ரியல் ஃபாஸ்டிங். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இனி நாங்கள் உபவாசத்தை சரியாக செய்யவும், அதன் மூலியமாக நாங்கள் மட்டும் பயனடையாமல் எங்களை சுற்றி உள்ள அனைவரும் பயனடையவும், அனைவருக்கும் ஒப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க நீர் உதவி செய். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த ஞானத்தை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Shalom.